நாம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களோட தோற்றத்தை வச்சு அவங்கள எடை போட முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? வாங்க இந்த ஆழமான கேள்விக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள கதை மூலமா பதில் தேடலாம். பழைய துணி போட்டிருந்தா அவங்க புத்திசாலியா இருக்க மாட்டாங்களா? பாருங்க, இந்த கதையில வர்ற குழந்தைங்க கேட்கிற கேள்வி இதுதான். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையமே இதுதாங்க. தோற்றத்துக்கும் நிஜமான திறமைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விக்கு அந்த தாத்தா எப்படி பதில் சொல்றாரு தெரியுமா? நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு பழமொழிய சொல்லிட்டு அந்த பழமொழிக்கு உயிர் கொடுக்கற மாதிரி ஒரு கதையையும் சொல்றாரு. அந்த பழமொழி என்ன தெரியுமா? அறிவுக்கு ஆடை இல்லை. சிம்பிளா சொன்னா, ஒருத்தரோட அறிவையும் ஞானத்தையும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு எடை போடவே முடியாது. அதுதான் இதோட அர்த்தம். சரி, இப்போ நாம கதைக்குள்ள போகலாம். கதையோட ஹீரோ முருகன். இவனை சந்திக்கலாமா? கதை நடக்கிறது ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல. பார்க்கலாம் முருகனை. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவனோடது. தினமும் ஸ்கூலுக்கு ஒரே ஒரு பழைய சட்டை தான். சில சமயம் அது கூட கிழிஞ்சிருக்கும். கால்ல செருப்பு கூட கிடையாது. ஆனா இந்த ஏழ்மைக்கு நடுவுலையும் அவனோட கண்ணுல ஒரு தேஜஸ், ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருந்துச்சு. ஆனா பாவம் முருகன் தினமும் ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சான். அது என்னன்னா, அவனோட கிழிஞ்ச துணியும் செருப்பு இல்லாத காலையும் பார்த்து மத்த பசங்க கேலி பண்றதுதான். இங்க பாருங்க, ரெண்டு விதமான மனநிலை. ஒரு பக்கம் மத்த மாணவர்கள் நல்லா நீட்டா புதுசா ட்ரெஸ் பண்ணிட்டு முருகனை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்க கவனம் எல்லாம் வெளி தோற்றத்துல மட்டும்தான். இன்னொரு பக்கம் நம்ம முருகன் பழைய சட்டை தான், ஆனா அவன் அதை பத்திலாம் கவலையே படல. அமைதியா முழு கவனத்தோட இருந்தான். ஏன்னா அவனோட ஒரே ஒரு லட்சியம் நல்லா படிக்கணும், அவ்வளோதான். சரி, அவன் கிளாஸ்ல அமைதியா இருந்தானே, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருந்துச்சுன்னு தெரியுமா? ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போனா அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முருகனோட போராட்டம் ஒன்றும் சாதாரணமானது இல்லைங்க. அவங்க வீட்ல கரண்டே கிடையாது. யோசிச்சு பாருங்க, ராத்திரி நேரத்துல அந்த சின்ன அகல் விளக்கு வெளிச்சத்துல தான் ஒத்தையில உட்காந்து படிப்பான். படிப்புக்காக தன்னோட தூக்கத்தையே தியாகம் செஞ்சான். அவனோட அர்ப்பணிப்புக்கு இதை விட பெரிய சாட்சி என்ன வேணும்? ஒரு தடவை அவனோட வாத்தியார் அவனுக்கு உதவி செய்ய முன் வந்தப்ப முருகன் ரொம்ப பணிவா என்ன சொன்னான் தெரியுமா? சார், எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சார், அதுவே எனக்கு எல்லாம் தான். பாத்தீங்களா, அந்த ஒரு வரியில அவனோட அடக்கமும் படிப்பு மேல அவனுக்கு இருந்த தாகமும் அப்பட்டமா தெரியுது. இப்போ கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த நாள். ஆமாங்க, ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட் வர நாள் வந்தே விட்டது. டீச்சர் கையில ரிசல்ட்டோட கிளாஸுக்குள்ள வராரு. கிளாஸ்ல ஊசி விழுந்தா கூட கேட்கிற அளவுக்கு அமைதி. எல்லா பசங்களும் ஒரே பதட்டத்தோட காத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் யாரு? இந்த ஒரு கேள்விதான் எல்லா மாணவர்களோட மனசுக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ். டீச்சர் பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நிறுத்துறாரு. அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு அந்த நம்பர் மட்டும் தெரியுது. நம்பர் 1. அது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம முருகன். ஆமாங்க, முருகன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இத கேட்டதும் மத்த பசங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. முருகன் பேரை கேட்ட உடனே மொத்த கிளாஸும் அமைதியாயிடுச்சு. அவனை பார்த்து சிரிச்ச பசங்க எல்லாம் அதிர்ச்சியிலையும் அவமானத்திலையும் தலை குனிஞ்சு நின்னாங்க. அப்போதான் அந்த ஒரு நொடியில தான் அறிவுக்கு ஆடை இல்லைன்னு தாத்தா சொன்னாரே, அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் அங்க இருந்த எல்லாருக்கும் உரைச்சது. தங்களோட தப்ப உணர்ந்த அந்த பசங்க முருகன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா முருகன் பாருங்க, மனசுல எந்த ஒரு கசப்பும் வச்சுக்காம ரொம்ப பெருந்தன்மையா அவங்கள மன்னிச்சிட்டான். மறுபடியும் நாம அந்த பழமொழிக்கு வருவோம். அறிவுக்கு ஆடை இல்லை. முருகனோட இந்த வெற்றியை அந்த பழமொழி 100க்கு 100 உண்மைன்னு நிரூபிச்சு காட்டிடுச்சு இல்லையா? அப்போ இந்த கதையிலிருந்து நாம கட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? நம்மள மத்தவங்க முன்னாடி அடையாளம் காட்டுறது நம்மளோட ட்ரெஸ்ஸோ இல்ல வெளித்தோற்றமோ கிடையாது. நம்மளோட அறிவும் நம்ம குணமும் தான் நம்மள உயர்த்தும். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில நாம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம்? நாம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கா இல்ல நம்ம கிட்ட இருக்கிற அறிவுக்கும் குணத்துக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.